விஜய் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய நாள் 9/5/2024 சித்திரை மாதம் 26ஆம் நாள் வியாழக்கிழமை. முதல் வணக்கத்தில் ராசி நல்ல ராசியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். என்ன வாக்குறுதி கொடுத்தாலும் நிறைவேற்றக்கூடிய நாள். குடும்பமாகட்டும், வெளிவட்டாரமாகட்டும், உத்தியோகமாகட்டும், எல்லாம் பெரிய மனிதர்கள் எல்லாம் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மன வருத்தம் தீரும். நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சங்கடம் படிப்படியாக தீரும். புதிய முயற்சி வெற்றி ஏற்படும். நல்ல நண்பர்கள், பெரிய மனிதர்கள், உறவினர்கள் எல்லாம் சந்திக்கலாம். மனதில் இருந்த பாரெல்லாம் குறையும். குடும்பத்தாருடன் கூட நல்ல விஷயங்களுக்கு போவீங்க. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸுடைய ரிசப்ஷன், மேரேஜ், கீரேஜ் ஆச்சரியமாக இருக்கும். நமக்கே என்னடா ஒரு இவ்வளோ ரிலாக்ஸ் ஆகுதுன்னு நாள் இது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். இடம் மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் போன்ற மாற்றங்கள் அனுகூலத்தை தரும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு சந்தோஷத்தை தரும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். உத்தியோகம் சம்பந்தப்பட்ட எந்த முடிவு எடுத்தாலும் ரிஷபத்துக்கு இன்றைக்கி ஜெயம். இன்றைக்கி போய் கவுந்தடிச்சு படுத்துக்காதீங்க. அதே போல் கொஞ்சம் குடும்பத்துக்கு தேவையான எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் இன்றைக்கி நல்லாயிருக்கும். மனசில் எதையாவது வச்சுக்கினே ரொம்ப நாள் சுற்றின்னு இருப்பீங்களா, அதெல்லாம் பேசிடுங்க. ஒன்றுமே இல்லாத முடிஞ்சிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம். மன சஞ்சலம் இருக்கும். ஏதோ ஒரு வார்த்தை என்றைக்கோ சொன்னது போய் அது தப்பாக போய் யாராவது திரிச்சு ட்விஸ்ட் ஆகி அது நமக்கே வரும். ஐயோ நான் அப்படி சொல்லப்பா இப்படி சொல்லப்பான்னு ஒவ்வொருத்தர்கிட்ட புலம்புறதுக்கே நேரம். அதனால் பார்த்து பேசுங்க. தொழில் சார்ந்த விஷயம், குடும்ப சார்ந்த விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் சந்தோஷம் ஏற்படும். தேகாரோக்கியத்தில் நிம்மதி காணப்படக்கூடிய அமைப்பு. சனி விலகிடுச்சு பாஸ், அஷ்டம சனி. சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மிதனத்திற்கு ஜெயம். டக்கு டக்கென்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர்கள், சின்ன வயசுக்காரங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். ஏதாவது ஒரு பொருள் சேர்க்கை ஏற்படும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அது அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். ஏதாவது ஒருத்தருக்கு சாப்பாடாவது வாங்கி கொடுக்கக்கூடிய நாள். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம். சூரியன் 11 தானே இருக்குது. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும். போராத வேற என்ன வேணும்? உயரக்கூடிய செல்வாக்கு பெரிய அளவுக்கு மற்றவர்களால் பார்க்கப்படும். புதிய முயற்சி வெற்றி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான நாள் கடகத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். தொழில் சார்ந்த விஷயத்தில் பயம் ஏற்பட்டுவிடும். நீங்கள் தான் எல்லாமே. அந்த கெப்பாசிட்டி, நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் நினச்சா இது எல்லாம் அடங்கும். 10ஆம் இடத்துல குரு வந்திருக்கிறனால கொஞ்சம் அடுக்கி தான் இருக்கணும். மாற்றிக்கணும். யோசிச்சுக்கினே இருக்கக்கூடாது. 7ல் சனி இருக்குது. குடும்பத்தில் இருக்கவங்களை தவிர வெளி இடத்துலேருந்து அந்த உதவி கிடைக்கும், இந்த உதவி கிடைக்கும்னா எல்லாம் விட்டுட்டு தெருவில் விட்டுருவானுங்க. கவனமாக இருக்கணும். எப்படா நீங்கள் இந்த நிலைமைக்கு வருவீங்கன்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பான். அதனால் பொறுமையாக இருங்க. உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் காப்பாற்றிக்குங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். யாராவது உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேன்னா உடனே ராமாயணம், மகாபாரதம் உங்களை பற்றி நீங்களே சொல்லக்கூடாது. வாட்ஸ்அப்பில் எவனாவது ஒரு மெசேஜ் எவ்வாரியூன்னு போட்டால் உடனே ஃபைன், ஊஆர்யூ அப்படிலாம் போட்டுட்டு டெவலப் பண்ணாதீங்க. தெரியாத கான்டாக்டாக இருந்தால் பிளாக் பண்ணிடணும் இன்றைக்கி. இல்லைன்னா சிக்கல் இப்போ வராது, ஒரு 2 மாதம் பொறுத்து வரும்.
ஏன்னா இன்றைய பலனில் எப்படி 2 மாதம் பொறுத்து வரணும்னா அதுதான் ஜோதிடம். புரியுதா? வண்டி வாகனம், பயணங்கள், புதிய அறிமுகம், உத்தியோகம் எல்லாத்துலேயும் கவனம். யாராவது நமக்கு ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தாங்கன்னா இந்த காது கேட்டு அந்த காதில் ரத்தம் வரைக்கும் வந்தாலும் பொறுமையாக இருங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம். நாள் முழுவதும் சந்திராஷ்டம். சந்திராஷ்டம் காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்திற்கு உண்டான உடற்பயிற்சி தோப்புக்கரணம் வந்து போடணும் சாமி. திருப்பி திருப்பி தொண்டை கிளியே கத்துறமே. ஏற்றங்கள் காணப்படும். சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சந்திராஷ்டமத்தில் 5ல் இருக்கக்கூடிய சனி உங்களை வயிற்று மூலிமா தான் தொந்தரவு பண்ணும். பிள்ளைங்க கிட்ட கூட கோபமாக பேசக்கூடாது. குடும்பத்தாருடன் நிறைய இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது துலாத்துக்கு யோகம். உத்தியோகத்தில் இருந்த கஷ்டம் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. லாபம், சந்தோஷம், அனுகூலம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, நண்பர்கள் வசியம், நண்பர்களிடம் போகிறது வருவது, குதகலம், சந்தோஷம் எல்லாம் ஏற்படும். உறவினர்கள் வருவது போகிறதெல்லாம் ஏற்படும். சிலர் ஃபேமிலியை விட்டு தொலைதூர பயணங்கள் கூட சந்தோஷமான அமைப்பாக காணப்படும். அது அப்படி கிடையாது. உத்தியோகத்தில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறனால சந்தோஷம். குடும்பத்தாரே சந்தோஷமாக வழி அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பு. குடும்பத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை நல்லது நடக்கும். வண்டி வாகனத்தில் மட்டும் அர்த்தாஷ்டம சனி இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் மனதிற்கு இதம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. கோபம் இல்லாமல் இருக்கக்கூடிய தனுசுக்கு ஏற்றம். பால்பிட்டேஷன் வேண்டாம். பயணங்கள் அனுகூலம். யாரோ ஏதாவது சொன்னால் கூட காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும். தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சிக்கலை நிவர்த்தி பண்ணிக்கொள்வது நல்லது. பூமி சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலெல்லாம் ஆவேசப்படுவதை தத்துருங்க. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். யார் இடத்துல பகை மட்டும் கூடாது. தனுசுக்கு வேலையாளர்கள் இடத்துல, உறவினர்கள் இடத்துல, நண்பர்கள் இடத்துல, புதிய அறிமுகத்தில் சாதாரணமாக பேச போய் பிரச்சனை ஆகிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். எல்லாமே சுபம்தான். உங்கள் ராசியை குரு பார்க்குறது பர்மனெண்ட்டாக 1 வருஷத்துக்கு நல்லது தான். போட்டு போட்டு குழப்பிக்கின்னு எங்களையும் குழப்பாதீங்க. ராகு விசேஷமான அமைப்பில் ஹெல்ப் பண்ணுவார் உங்களுக்கு. பிள்ளைகள் விஷயத்தில் சுபகாரிய தடைகள் காணப்பட்டால் கண்டிப்பாக குலதெய்வத்தை பார்த்துருக்கு. கண்டிப்பாக வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் போன்ற விஷயம் உங்களுக்கு அனுகூலம், பணவரவு ஏற்படும். இன்றைக்கி அந்த பணவரவு நிம்மதி ஏற்படும். ஐயோ 1 லட்ச ரூபாய் செலவு இருக்குதேன்னு நினைப்பீங்க. 1.5 லட்ச ரூபாய் பணம் வரும். அதாவது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். செல்வி இன்றைக்கி 1.5 லட்ச ரூபாய் சொன்னார், வரலன்னு எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க. அது ஒரு எக்ஸாம்பிள். இன்றைக்கி சிலருக்கு 100 ரூபாய் வரும்னா 150 ரூபா வரும். இப்போ புரியுதா? இந்த காலகட்டம், அந்த நாள் அப்படி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பம். ஏற்றமான அமைப்பு. உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலம். தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். புதிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். நீண்ட நாளாக காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் படிப்படியாக நிவர்த்தி. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மரண பயம் நீங்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர் பெரியோருடைய மருந்து மாத்திரைகளை சரியாக எடுக்கிறார்களா பார்க்க வேண்டியது உங்களுடைய முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனம். தைரியம் வரும். அப்பாடா நிம்மதி வரும். கல்யாண அமைப்பு கை கொடுக்கும். 7.5 சனியெல்லாம் பார்க்காதீங்க, எல்லாம் சுபம்தான்.
பெற்றோர் பெரியோருக்கு தடைப்பட்டிருந்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் ஒரு தெளிவுகள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த பதட்டம் குறையும். மீனும் போராதா, ஏதாவது உத்தியோகத்தில் மாற்றம் ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நல்ல செய்தி வரும். ஃபாரின் போகணும்னு புலம்பி கொண்டு இருக்கக்கூடிய மீனத்திற்கு அங்கேருந்து ஒரு க்ரீன் சிக்னல் கிடைக்கிறது ஆச்சரியம். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களோடு இன்றைய பலனை பார்த்தோம். என்ன நேர்களே, உங்க ராசி பலன்லாம் தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். அண்ட் நிறைய சந்தேகங்கள் நாங்க கேட்ட உடனே ஏகப்பட்டது எழுதி அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க. நாங்களும் உங்களுக்கு டெய்லி ஒரு விடை சொல்லிட்டே இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு என்ன சந்தேகத்துக்கு நம்ம ஜோதிடர் என்ன மாதிரி விடை கொடுக்க போறாருன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைய கேள்வியில் சத்யபிரியா கோயம்புத்தூர்லேருந்து கேட்டிருக்காங்க, சிவன் கோயில் பிரசாதத்தை ஏன் வீட்டுக்கு எடுத்துன்னு வரக்கூடாதுன்னு. பிரசாதத்தை எடுத்துன்னு வரலாம், சிவன் கோயில் சொத்தை தான் எடுக்கக்கூடாது. ஸோ சிவன் கோயில் சொத்துனா பிரசாதம்லாம் சொத்து வராது. அது கோயிலில் கொடுக்கக்கூடிய தானங்கள், மற்ற விஷயம், சாப்பாடு, மற்றதெல்லாம் கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதம் தான் அது. அது பக்தர்களுக்கும் கொடுக்கப்படுகிறது. வில்வ இலை கொடுக்கறது, மாலை கொடுக்கறது, புஷ்பம் கொடுக்கறது, தீர்த்தம் கொடுக்கறது, பொங்கல் கொடுக்கறது, இதெல்லாம் உங்களுக்கு. கோயிலுக்காக, சிவன் கோயிலுக்காக சொத்தை எவ்வளோ பேர் எழுதி வச்சுருப்பான்ல, அந்த சொத்தை ஆட்டை போட்டால் குலம் விளங்காது. புரியுதாப்போ? அதை ஆட்டை போட்டவங்கெல்லாம் கொஞ்ச நாள் நல்லா இருக்கலாம், 30 வருஷ காலத்துக்கு அப்புறமா குடும்பம் தலைமுறை நாசமாக போகும் என்பது தான் அதனுடைய விதி. ஸோ 30 வருஷம் என்ஜாய்மெண்ட் உண்டு, அதுக்கப்புறமா மொத்த என்ஜாய்மெண்ட்டும் அடுத்த 30 வருஷத்துக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இருக்காது. ஸோ நம்ம நாட்டில் கோயில் சொத்துன்னு என்ன நினச்சிட்டிங்கன்னா, பிரசாதத்தை எப்படி சொத்துன்னு சொல்வீங்க? அது தினம் தினம் பகவானுக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் நமக்கு கொடுக்கறது. எவனோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்தை எழுதி வச்சா அதே ஆட்டை போடுறது தான் சிவன் கோயில் சொத்து. சர்வநாசம்ன்றது. புரியுதா?